நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம டிசம்பர் மாத பலன்கள், பொது பலன்கள் பார்ப்போம். டிசம்பர் மாதத்தில் சூரியன் விருச்சகத்தில் 15 நாளும் தனுசில் ஒரு 15 நாளும் இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் கடகத்தில் நீச்ச நிலையில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி புதன் விருச்சகத்தில் வக்கரமாக 30 நாள் அங்கே தான் இருப்பார். வக்கரமாவார், திரும்ப நிவர்த்தி ஆவார். அந்த மாதிரி இதில் தான் விருச்சகத்தில் புதன் பகவான் இருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். சுக்கிரன் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். 28-30 நாள் அங்கே தான் இருப்பார் சுக்கிரன். அதுக்கப்புறம் குரு பகவான் ரிஷபத்தில் 22 டிகிரியில் இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் 18 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீனத்தில் 9 டிகிரிலையும், கேது பகவான் கன்னியில் 9 டிகிரிலையும் இருக்கிறாங்க. இதுதான் சஞ்சார நிலை. அதாவது இந்த மாதம் கிரக அமைப்புகள் இதுதான். இது இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் தான். இது 20-25% தான் உண்மையாக இருக்கும். அதாவது உண்மையாக இருக்குன்னா மீதி 70-85% ஜனனகால ஜாதகம் அடிப்படையில் கரெக்டாக பொருந்தி வரும். இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற அமைப்பு இதுலேயும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கும்போதும் ரெண்டும் நல்லா இருக்கணுன்ற வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இப்போ ராசி இப்போ கோச்சாரத்தில் அமைப்பு சரியில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் தான் இதுலேயும் சரியில்லை அதுலேயும் சரியில்லைன்ற போது மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜனனகால ஜாதகம் தான் 80% முதல் 90% ஜனன ஜாதகம் தான் பேசும். இப்போ நம்மக்கிட்ட உண்மைத்தன்மைகள் இருக்கிறதுனால எல்லாருமே நம்மக்கிட்ட வரீங்க. நான் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மட்டும்தான் பலன் சொல்கிறதுக்கு என்னால் முடியுது. அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க. கடந்த காலத்தில், அதாவது நம்மக்கிட்ட வந்தோம்னா கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போ நிகழ்காலம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் சொல்லிவிட்டு நாளைய நிகழ்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லிடுவோம். சரியா? இது நீங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்கள் அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான தன்மைகளாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்குது. 2 சுபர்கள், அதாவது சுக்கிரனும் குருவும் 2 சுபரும் உங்கள் ராசியில் தொடர்பு கொண்டதுனால இந்த மாதம் நல்ல அமோகமான ஒரு நல்ல மாதங்களாக தான் அமையும். நீங்கள் நினச்சதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும். இன்னொன்று 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வார்த்தைகளை ஜாஸ்தி, அதாவது பார்த்து பிரயோகப்படுத்துறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இன்னும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. அதே மாதிரி தனம் கொஞ்சம் சீராக அந்தளவுக்கு சீராக இருக்காது. கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல ராகு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இளைய சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது, உடல்நிலையில் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணுன்னா இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் கழித்து கண்டிப்பாக வாங்குவீங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள்னால உங்களுக்கு ஒரு நல்ல பெயர்கள், புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் உண்டு. புதுசாக திருமணமான தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை குரு கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால வேலைகள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு அதாவது கணவன் மனைவிக்கிடையே உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தான். இது வருகின்ற, அதாவது ஜூனுக்கு மேலே செவ்வாய் பயிற்சிக்கு மேலே தான் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய தன்மைகள் உண்டு. நண்பர்கள், அதே மாதிரி நண்பர்கள், கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்லாம் அந்தளவுக்கு பலன்கள் கொடுக்காது.
இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் கழித்து தான் அது சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. 8ஆம் இடம் வந்து சனியோட பார்வை இருக்கிறதுனால தடை தாமதம், வரன் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க, அமையலை அப்படின்னு இருக்கணும்னா இந்த கொஞ்சம் இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து தான். ஏன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் வந்து உங்கள் 8ஆம் பாவம் வந்து இயல்பாகும். அப்போ தான் வந்து நீங்கள் தேடிக்கிட்டு தடைகள்லாம், அதாவது தேடிக்கிட்டு வரன் உங்களுக்கு வந்து அமையும். அந்த தடைகள்லாம் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து தான் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு, குருவோட பார்வை இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லபடியாக இருக்கும். தந்தையால் ஏதாவது உங்களுக்கு வரணும் அப்படின்னு, தந்தையோட சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு கைக்கு வரணும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உண்டு. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால தொழில்கள் வந்து கொஞ்சம், தொழில்கள் 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போவோம். அது செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் தான் வந்து சரியாகும். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து புதன் இருக்கிறாரு, சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்குறாரு, குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறதுனால லாபஸ்தானம், அதாவது 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். மூத்த சகோதரன் அண்ணன் அக்கால்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துங்க. கொஞ்சம் சிறு மனக்கசப்பை வந்து விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் ஜாஸ்தி பார்த்து பிரயோகப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி இளையதாரம்னு சொல்லுவோம், மறுமணம், 2வது திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து அமையக்கூடிய சூழல்களும் வந்து உண்டு. 12ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால, 12ஆம் இயல்பாக இருக்கிறதுனால வெளிநாடு போகணும், போய் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிற இளைய தலைமுறைகள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போய் வரக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உண்டு. அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு பெரியவங்கள்லாம் நினச்சிக்கிட்டீங்க, இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.